ஹாய் கைஸ், திஸ் இஸ் சூர்யா ஃப்ரம் பெரி ட்ரேடிங். இன்னைக்கு கோல்ட்ல வந்து ஒரு பெரிய ரேலி நடந்திருக்கு. ஸோ நமக்கு ஏதாச்சும் என்ட்ரி செட்டப் கிடைச்சதா கேட்டிங்கன்னா கிடைச்சது. நம்ம வந்து இன்னைக்கு ஒரு லாங் என்ட்ரி செட்டப் ட்ரை பண்ணியிருந்தோம். அதுவும் நல்ல ப்ராஃபிட்டே குடுத்தான். ஆல்மோஸ்ட் ஒரு 100 பாயிண்ட்ஸ் கிட்ட கேப்சர் பண்ணியிருந்தோம் இந்த ட்ரேட்ல. ஸோ அந்த ட்ரேடோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாமா? நேத்து எத்தனை பேர் வீடியோ பார்த்தீங்கன்னு தெரியல. நேத்து வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஒரு ஓவரால் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா செல்லு தான் இருக்கு. மேல போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்ல. அது ரொம்ப கம்மின்னு சொல்லிட்டு இருந்தேன். அண்ட் லாங் எடுக்கிறது என்ட்ரி செட்டப் ரொம்ப ரிஸ்க்ன்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? பட் இன்னைக்கு நான் என்ன என்ட்ரி எடுத்திருக்கேன்னு கேட்டீங்கன்னா, லாங் தான் எடுத்திருக்கேன். பிகாஸ் எனக்கு மார்க்கெட்டோட ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. மார்க்கெட் இங்கருந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு கன்ஃபர்மேஷன் வந்து செல் சைட் சோர்ஸ் குடுத்து மார்க்கெட் இறங்கிட்டு இருந்தான். இந்த இடத்துல எனக்கு என்ன குடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஒரு எஸ்எம்எஸ் குடுத்துருக்கான். எதுக்கு பார்த்தீங்கன்னா, பை சைடு ஒரு எஸ்எம்எஸ் குடுத்துருக்கான். ஸோ மார்க்கெட் இப்போ ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, 4 ஹவர்ல எனக்கு ஆல்ரெடி மார்க்கெட் கன்ஃபார்ம் ஆனதுனால பை சைடுக்கு நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், ரோட் டைம் ஃப்ரேம் ஏதாச்சும் ஆர்டர் ஃப்ளோ என்ட்ரிஸ் இருக்கான்னு பார்க்கலான்னு தான் என்ன பண்ணியிருந்தேன், நான் 15 மினிட் போயிருந்தேன் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? ஸோ எனக்கு 15 மினிட்ல போறச்ச, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு நல்லாவே ஒரு ட்ராப் வந்து நடந்துருந்துச்சு. ஃபர்ஸ்ட் 15 மினிட்ல ஒரு பிஓஎஸ் குடுத்துருந்தேன் இந்த இடத்துல. தென் அந்த லோவ ஸ்வீப் பண்ணி, ஸோ இங்க பார்த்தீங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அந்த 15 மினிட்டோட லோ. ஸோ இந்த லோவ என்ன பண்ணேன், நல்லாவே ஸ்வீப் பண்ணியிருந்தேன். ஸ்வீப் பண்ணிட்டு அகைன் நமக்கு என்ன கன்ஃபர்மேஷன் குடுத்துருந்தான் பார்த்தீங்கன்னா, 15 மினிட்லயே நமக்கு ஒரு பை சைடு எஸ்எம்எஸ் குடுத்துருந்தான். ஆல்மோஸ்ட் இந்த இடம். இப்போ லாங் என்ட்ரிக்கு நம்ம ட்ரெண்ட் மாறியாச்சு. கன்ஃபர்மேஷன்லாம் பார்த்தாச்சு. நமக்கு இங்க வந்தா தான் என்ட்ரி எடுக்கணும். பிகாஸ் ஆஃப் இதுதான் நமக்கு ஆர்டர் பிளாக். ஸோ மார்க்கெட் அங்க வந்தானா கேட்டீங்கன்னா, வரல. ஸோ இங்க யாராச்சும் இங்க எஸ்எம்சி ட்ரேடர்ஸ் யாராச்சும் வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, பாருங்க. ஸோ இந்த இடத்துல ஆக்சுவலா நமக்கு ஆர்டர் பிளாக்ன்னு பார்த்தீங்கன்னா, இது ஆர்டர் பிளாக். ஆனா மார்க்கெட் இங்க வரவே வரல. அதுக்கு வர்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஸ்னைப் ஆயிட்டான். எதனால ப்ரோ மார்க்கெட் வரலன்னு கேட்டீங்கன்னா, சிம்பிள் தான். இப்போ மார்க்கெட் வந்து மேல போறான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மார்க்கெட் வந்து மேல போறான். ஸோ ஒரு டைம் இதெல்லாம் இங்க என்ன இருக்கும்? இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கும். ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் மேல போயிட்டு இருக்கான். இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு. எஸ்எம்சி ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல வந்து ஒரு லோ டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு என்ட்ரி எடுப்பாங்க. ஸோ இது எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? இது நார்மல் வீடியோஸ் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். டிமாண்ட் ஜோன்ல நமக்கு ரிவர்ஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. பட் மார்க்கெட் வந்து இத பண்ணுமா கேட்டீங்கன்னா, எவ்ரி டைம் வந்து பண்ணுமா கேட்டீங்கன்னா பண்ணாது. பட் இது வந்து ஒர்க் ஆகும். ஆனா, இத விட அதிகமா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குன்னா, அந்த ஆர்டர் பிளாக் வராமலே என்ன பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எஸ்எம்எஸ் குடுத்து கன்ஃபர்மேஷன் குடுத்து போயிட்டுருப்பான். ஏன் ப்ரோ? எதனால ப்ரோ இந்த மாரி ஆர்டர் பிளாக்ன்னு பார்த்தா நமக்கு இங்க தானே இருக்கு. ஸோ இதுதானே நமக்கு ஆர்டர் பிளாக்கு. ஆனா அவன் ஏன் ஆர்டர் பிளாக் வராம போறான்னு கேட்டீங்கன்னா, சிம்பிள் தான். மார்க்கெட் வந்து ஒரு ஏதாச்சும் ஒரு டைம் ஃப்ரேம் ஓட ஆர்டர் ஃப்ளோ ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்ப எக்ஸாம்பிள், இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, 15 மினிட்டோட ஸ்ட்ரக்சர்ன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு 15 மினிட்டோட ஒரு பிஓஎஸ். ஓகே. இது 15 மினிட்டோட பிஓஎஸ். பட் மார்க்கெட் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வேற டைம் ஃப்ரேம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும். எக்ஸாம்பிள் ஒரு 5 மினிட் வச்சுக்கோங்களேன். இப்போ மார்க்கெட் 15 மினிட்டோட பிஓஎஸ் குடுத்திருந்தாலும், இங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு 5 மினிட்டோட ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணதுனால, 5 மினிட்டோட சோர்ஸ் குடுத்துட்டு, அந்த டைம் ஃப்ரேம் இருக்க ஆர்டர் பிளாக்க என்ட்ரியா எடுத்துட்டு, மார்க்கெட் வந்து ஸ்னைப் ஆயிருப்பா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டர் பிளாக் வராததுக்கு மெயின் ரீசன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க நமக்கு எஸ்எல் வைப்போம்ல. ஸோ இந்த பிளாக்ல எஸ்எல் நம்ம வைக்கிறோம்னா, இது வந்து ரொம்ப பெரிய எஸ்எல் ஓகேங்களா? இது ஆல்மோஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒரு 14 பாயிண்ட்ஸ் தான். பட் இந்த மாரி நம்ம லோ டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன் பார்த்து ஆர்டர் ஃப்ளோ என்ட்ரி எடுக்கிறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, எஸ்எல் வந்து ரொம்ப கம்மி. ஓகேங்களா? இன்னைக்கு நான் எப்படி என்ட்ரி எடுத்தேன்னு கேட்டீங்கன்னா, இந்த மெத்தட் வச்சு தான் என்ட்ரி எடுத்திருந்தேன். ஸோ அதோட எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, எனக்கு என்ன இருந்துச்சுங்க? ஃபர்ஸ்ட் விஷயம் ஹை டைம் ஃப்ரேம் என்ன ட்ரெண்ட் இருக்கு? ஹை டைம் ஃப்ரேம் நமக்கு லாங் இருக்கு. நமக்கு செல் பண்ண பொறுத்தல இப்போ. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம எப்படி என்ட்ரி எடுக்கணும்னா, நெக்ஸ்ட் எந்த டைம் ஃப்ரேமோட ஆர்டர் ஃப்ளோ மார்க்கெட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு, அந்த டைம் ஃப்ரேம்ல இருக்க ஆர்டர் ஃப்ளோ புடிச்சிருக்கீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்னைப் கிடைக்கும். ஓகேங்களா? செகண்ட் இங்க என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ட வந்து அகைன் 15 மினிட்டோட எஸ்எம்எஸ் குடுத்துட்டு, இங்க வராம மார்க்கெட் 15 மினிட்லயே ஒரு பிஓஎஸ் குடுத்தான் இந்த இடத்துல. ஸோ இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து 15 மினிட் ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். இன்னும் லோ டைம் ஃப்ரேம் போனீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்லி எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடரால மட்டும் தான் இத வந்து கரெக்ட்டா ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ என்ன ப்ரோ இது என்ன எதனால இந்த இடத்துல நான் என்ட்ரி எடுத்தேன்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க. இன்னைக்கு பெரிய ராலி நடந்துருந்துச்சு. அத நம்ம அப்படியே ஃபுல்லா கேப்சர் பண்ணியிருந்தோம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு. இது என்ன ப்ரோ இது வெறும் ஒரு கேண்டில் மட்டும் மார்க் பண்ணியிருக்கீங்க. இத ஒரு ஆர்டர் பிளாக் சொல்றீங்களே கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க. இந்த இடத்துல நமக்கு எஸ்எம்எஸ் குடுத்துருக்கான். எதுக்கு? ஒரு லோ டைம் ஃப்ரேம்ல
பை சைடுக்கான ஒரு எஸ்எம்எஸ் குடுத்துருக்கான். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா நம்ம நம்ம எடுக்க வேண்டிய ஆர்டர் பிளாக் இது. பட் நான் இந்த இடத்துல எடுத்தேனா கேட்டீங்கன்னா, நான் இங்க இந்த பிளாக்ல எடுக்கல. ஃபர்ஸ்ட் விஷயம் எனக்கு எஸ்எல் வந்து 6 பாயிண்ட் கிட்ட இருந்துச்சு. இடத்துல வந்து நான் ஒரு ஹிண்ட் மாரி உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ நெறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்கல்ல. நீங்க ஒரு என்ட்ரி எடுப்பீங்க ஓகேங்களா? சம்திங் அது என்ன செட்டப், என்ன ஸ்ட்ராட்டஜி வேணா இருக்கலாம். நீங்க என்ட்ரி எடுத்திருப்பீங்க. மார்க்கெட் என்ன பண்ணும், உங்க என்ட்ரி இங்க இங்க ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு. இந்த ஆர்டர் பிளாக் என்ட்ரி எடுத்திருக்கீங்கன்னா, மார்க்கெட் என்ன பண்ணும், இந்த ஆர்டர் பிளாக் எடுத்துட்டு போவான். நல்லா ரியாக்ஷன் குடுக்குற மாரியே குடுத்துட்டு, அகைன் கீழ வந்துட்டு இப்படி போய்ட்டான். அப்ப நீங்க என்ன நினைப்பீங்க? ப்ரோ என்ன ப்ரோ இது மார்க்கெட் வந்து ஆர்டர் பிளாக் தானே ப்ரோ வொர்க் ஆகணும். ஆனா இவன் ஆர்டர் பிளாக் வொர்க் ஆகலையே ப்ரோ. என்ன ப்ரோ ரீசன்? என்ன ப்ரோ எதனால ப்ரோ இது நடந்துச்சு கேட்டீங்கன்னா, சிம்பிள் தான். இப்போ எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன். இங்க நான் என்ன டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன் இது எனக்கு? டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 1 மினிட் ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் 1 மினிட்ல எஸ்எம்எஸ் குடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன். அகைன் இறங்கி வர்றது இங்க பாருங்க. இந்த இடத்துல எனக்கு 1 மினிட்லயே இறங்கி வந்திருக்கானா? ஒரு பிஓஎஸ் குடுத்துருக்கானா? அகைன் இங்க ஒரு பிஓஎஸ் குடுத்துருக்கானா? ஸோ இந்த மாரி சேம் டைம் ஃப்ரேம் பிளாக்க சேம் டைம் ஃப்ரேம் இறங்கி வரான்ற பட்சத்துல இந்த பிளாக்ல இந்த மாதிரியான பிளாக் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, ஒர்க் ஆகாது. நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு வந்து இந்த செட்டப் பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் ரிஸ்க்கான செட்டப். ஏன் ப்ரோன்னா, எதனால ப்ரோ இது ரிஸ்கின்னா ஒண்ணும் இல்ல. இது வந்து 1 மினிட்டோட ஆர்டர் பிளாக். மார்க்கெட் வந்து 1 மினிட்லயே எனக்கு கீழ வியூவர்ஸ் குடுத்து வரதுனால, எனக்கு இந்த பிளாக் வந்து பிரேக் அப் பண்றதுக்கான பாசிபிலிட்டீஸ் நெறையவே இருக்கு. இது வெறும் 1 மினிட்க்கு மட்டும் தானா ப்ரோ? வேற டைம் ஃப்ரேம் இல்லையான்னு கேட்டீங்கன்னா, அப்படி கிடையாது. நீங்க 4 ஹவர் எடுத்துட்டாலும் சரி, 1 ஹவர் எடுத்துட்டாலும் சரி, 5 மினிட், 50 எந்த டைம் ஃப்ரேம் எடுத்துக்கோங்க. நீங்க ஒரு ஆர்டர் பிளாக் வர்றீங்க. சேம் டைம் ஃப்ரேம் எக்ஸாம்பிள் 5 மினிட் ஆர்டர் பிளாக்னா 5 மினிட்ல மார்க்கெட் மேல ஏறி வந்துட்டு இருக்கான்னா, ஆர் 15 மினிட். அதாவது 1 மினிட்டா இருந்தா ஓகே. இந்த பிளாக்க விட இந்த டைம் ஃப்ரேம் வந்து கம்மியா இருந்தா ஓகே. பட் அதிகமா இருக்கு, ஈக்குவலா இருக்குன்னா, இந்த பிளாக் வந்து பிரேக் பண்றதுக்கான பாசிபிலிட்டீஸ் நெறையவே இருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்க அத பார்த்து தான் ட்ரேட் பண்ணணும். நான் என்ன சொல்லியிருந்தேன், இங்க வந்து எனக்கு பிரேக் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். எனக்கு இந்த இடத்துல வந்து இந்த பிளாக் வந்து பிரேக் பண்றதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். பட் எனக்கு என்ன குடுத்தான்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அகைன் கன்ஃபர்மேஷன் குடுத்தான். அங்க வரப்பவே நல்லா அரைச்சுட்டே வந்தான். எனக்கு இதுவே நல்ல லிக்விடிட்டியா இருந்துச்சு. நல்லா கம்ப்ரஸ்டா இருந்தான். ஓகேங்களா? ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ப்ரஸ்டா இருந்துச்சு எனக்கு. ஸோ நல்லா லிக்விடிட்டி கிரியேட் பண்ணிட்டே வந்தான். அண்ட் இந்த ட்ரேட் வந்து நல்லா மூவ் ஆகுறதுக்கு ஒரு இன்னொரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருக்க மேல இருக்க பை சைட் லிக்விடிட்டி தான். ஆல்மோஸ்ட் இந்த ஃபுல் லிக்விடிட்டி எடுத்துட்டான். நல்லா எடுத்துட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணான் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ரேலி குடுத்தான். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு 100 பிளஸ் பாயிண்ட்ஸ் கிட்ட போனான். இங்க பாருங்களேன். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம இங்க என்ட்ரி எடுத்திருந்தோம். ஆல்மோஸ்ட் அவன் வந்து இங்க வரைக்கும் ஆல்மோஸ்ட் 120 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து நமக்கு என்ன பண்ணான் பார்த்தீங்கன்னா, மூவ் பண்ணியிருக்கான். இன்னைக்கு நடந்த ரேலிலயே நம்ம புடிச்சது தான் பெரிய ரேலி. ஓகேங்களா? சரி ஓகே. ப்ரோ இப்ப வந்து மார்க்கெட் வந்து மேல போயிட்டுருக்கு. ஸோ இப்ப நம்ம பை பண்ணலாமா கேட்டீங்கன்னா கிடையாது. ஸ்கேல்பிங் வேணா பண்ணலாமே தவிர, மார்க்கெட் அகைன் ஃபால் ஆகறதுக்கான பாசிபிலிட்டீஸ் நெறையவே இருக்கு. பிகாஸ் இது வந்து ஒரு ஒரு டெம்பரரியான ஒரு ரிகவரி தானே தவிர, ஒரு ஃபுல் ட்ரெண்டே சேஞ்ச் ஆயிடுச்சான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஓகேங்களா? இப்போ கீழ ஏன் ப்ரோ இறங்கி வந்தான்னு கேட்டீங்கன்னா, கீழேக்கும் நம்ம என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா, நல்லா லிக்விடிட்டி இருந்துச்சு. இங்க எல்லாம் நேத்து வீடியோ பார்த்திருப்பீங்க. இங்க ஃபுல்லா கேஷ் தான். எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் இந்த ஸ்னைப் நடந்துச்சு. பட் மேல போவான். கண்டிப்பா இந்த 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 ஹை எல்லாம் பிரேக் பண்ண தான் போறான். அதுல டவுட் இல்ல. பட் நாளைக்கு போவானா கீழ கேட்டீங்கன்னா, ரொம்ப கஷ்டம் தான். பட் டே பை டே கொஞ்சம் கொஞ்சமா தான் மூவ் பண்ணுவான் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. நாளைக்கு என்ன ப்ரோ வியூ இருக்கும்? நாளைக்கு என்ன மாரி நம்ம என்ட்ரி செட்டப் ட்ரை பண்ணலாம்? மார்க்கெட் திரும்ப ஆல் டைம் ஹை போவான்னு கேட்டீங்க. ஸோ மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹை போறதுக்கு முன்னாடி இங்க சப்ளை இருக்கு நமக்கு. ஸோ இது வந்து இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ 4 ஹவரோட சப்ளை தானே இது. நீங்க டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 4 ஹவர். இப்ப பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ல எனக்கு ஒரு எஸ்எம்எஸ் குடுக்குறான். பை சைட் ஓகேங்களா? நீங்க லாங் ட்ரை பண்ணலாமா கேட்டீங்கன்னா, லாங் ட்ரை பண்ணலாம். எது வரைக்கும் ட்ரை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இந்த சப்ளை வர வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? பட் இந்த சப்ளை வந்த அப்புறம் இந்த இடத்துல மார்க்கெட் ரியாக்டும் ஆகலாம். இத பிரேக்கும் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல நீங்க டைரக்ட்டா என்ட்ரி எல்லாம் எடுக்கக்கூடாது. பிகாஸ் ரொம்ப ரிஸ்க்கான என்ட்ரி செட்டப் இதெல்லாம். நீங்க வந்து அக்ரெசிவா என்ட்ரி எடுத்தீங்கன்னா, ரொம்ப ரிஸ்க். பட் நீங்க கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு, நீங்க இந்த இங்கிருந்து செல் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா செல் பண்ணலாம். ஓகேங்களா? சரி ஓகே. தேங்க் யூ.